இன்னைக்கு மட்டும் நெருக்கடி இல்ல. என்னைக்கு கட்சி அறிவித்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் இருக்கு. நெருக்கடிகள் எப்படி வரும்னா ஒரு வெற்றி வீரனுக்கு தான் நெருக்கடி வரும். அண்ட் இன்னைக்கு அதிமுகவை கடந்த முறை விமர்சித்த மாதிரி விமர்சிக்கல, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை சொல்லாம கடந்து போறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவை விமர்சிக்கல நீங்க எப்படி சொல்றீங்க? 2017 2021 அந்த ஒரு 4 ஆண்டுகள் ஒருத்தர் கீழே நம்ம முதலமைச்சரா இருந்தா இது என்ன ஒரு சோதனை அப்படின்னு சொன்னார்ல, அதை யார சொன்னாரு? ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் என்ன கூட்டணின்னு சொன்னாரு? பிஜேபி கூட்டணி, பாஜக மற்றும் பலர். அப்ப அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்க பிரைமரி ஃபோர்ஸாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. பிரதான ஒரு கட்சியாக திமுக இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கான ஒரு போட்டியாகத்தான் இருக்கு. நேர் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம பேச முடியும். எல்லாரையும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. திமுக என்பது திராவிடர் முன்னேற்ற கழகம் சொல்றாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. திருடர்கள் முன்னேற்ற கழகமாகத்தான் திமுக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் பிரதான எதிரி அப்படின்றாங்க. அப்ப பாஜக மற்றும் பலர் அந்த கூட்டணி நீங்க போட்டியாவே பார்க்கலையா? பார்க்கலங்க, அதனாலதாங்க நாங்க பேரே சொல்லலன்றோம். Milky Mist ice creams. 3வது ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? இனிமே தேர்தல் நெருக்கத்தில் என்ன மாதிரியான சவால்கள் தாவேகாவிற்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளை முடித்து 3வது ஆண்டு வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது. அந்த ஒரு வெற்றியின் தொடக்க நிகழ்வாக இன்று நடந்தது. அதில் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருந்தாங்க. எங்களுக்கு இன்னைக்கு மட்டும் நெருக்கடி இல்லை. என்னைக்கு கட்சி அறிவித்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் இருக்குது. நெருக்கடிகள் எப்படி வரும்னா ஒரு வெற்றி வீரனுக்கு தான் நெருக்கடி வரும். ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தான் நெருக்கடி வரும். அந்த அடிப்படையில் இன்னொரு 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதற்கு பல நெருக்கடிகள் வருவது உண்மைதான். அந்த நெருக்கடிகளை மக்களின் துணையோடு வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறோம். அதனால எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, திமுகவை கோட் பண்ணி திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு குரலை சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு விஜய் குரலை சொல்றாரு. அண்ட் இன்னைக்கு அதிமுகவை கடந்த முறை விமர்சித்த மாதிரி விமர்சிக்கல, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை சொல்லாம கடந்து போறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவை விமர்சிக்கல நீங்க எப்படி சொல்றீங்க? 2017 2021 அந்த ஒரு 4 ஆண்டுகள் ஒருத்தர் கீழே நம்ம முதலமைச்சரா இருந்தா இது என்ன ஒரு சோதனை அப்படின்னு சொன்னார்ல, அதை யார சொன்னாரு? அதிமுக தான். பெயரை குறிப்பிடல அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிப்பிட்டு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு விஷயத்த சொன்னா போதும், அது யாருக்கு சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டிய ஒரு தகவலா இருக்கும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் என்ன கூட்டணின்னு சொன்னாரு? பிஜேபி கூட்டணி, பாஜக மற்றும் பலர். அப்ப அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்க பிரைமரி ஃபோர்ஸாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. பிரதான ஒரு கட்சியாக திமுக இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கான ஒரு போட்டியாகத்தான் இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இனி வருங்காலங்கள்ல அப்படிதான் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம பேச முடியும். எல்லாரையும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு கட்சி பேரை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? நமக்கு யார் போட்டியாக இருக்கிறாங்களோ அந்த பேரை சொல்லணும். அந்த அடிப்படையில் திமுகவை குறிப்பிட்டு தலைவர் பேசியிருக்கிறாரு. திமுக என்பது திராவிடர் முன்னேற்ற கழகம் சொல்றாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. திருடர்கள் முன்னேற்ற கழகமாகத்தான் திமுக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த திருக்குறளை நீங்க பார்க்க வேண்டும். ஓகே, இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுது. அதில் குறிப்பா அதிமுகவை நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் பிரதான எதிரி அப்படின்றாங்க. அப்ப பாஜக மற்றும் பலர் அந்த கூட்டணி நீங்க போட்டியாவே பார்க்கலையா? பார்க்கலங்க, அதனாலதாங்க நாங்க பேரே சொல்லலன்றோம். கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. பாஜக மத்தியில ஆளும் கட்சியா இருக்காங்க, இங்க பிரதான எதிர்கட்சியா இருக்காங்க அதிமுக. ஏங்க, கொள்கை எதிரி பிஜேபி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் மக்களிடம் வாக்கை பெற்று வெற்றி பெறக்கூடிய இடத்தில் பிஜேபி கிடையாது. பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அண்ணல் அம்பேத்கர் வழியில், தந்தை பெரியார் வழியில் பயணிக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் அதை ஒருபோதும் அனுமதிக்க போறதும் கிடையாது. அந்த அடிப்படையில் இன்று ஆட்சியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி திமுக. அப்ப திமுகவை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பது தான், பேசுவது தான் உண்மையான ஒரு துணிச்சல். ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை பத்தி நம்ம ஏன் பேசணும்? சி ஓட்டர் சர்வேல அந்த கூட்டணி 2வது இடம் பிடிப்பாங்க, தாவேகாவுக்கு 15 விழுக்காடோட 3வது இடம் பிடிப்பாங்க தானே போட்டிருக்காங்கண்ணா. நீங்க அதை கருத்து கணிப்புன்னு பார்க்க கூடாதுங்க, கருத்து திணிப்பு. அவர்களுக்கு ஏற்றார் வகையில் கருத்தை போடுறாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க கூட நல்ல ஃபேமஸான ஒரு ஊடகம், ஒரு 50 குடும்பத்தை எடுத்துக்கோங்க. அந்த 50 குடும்பத்திடம் போய் கேளுங்க, உங்களுடைய அடுத்த ஓட்டு யாருக்கு போட போறீங்க 2026ல்? நீங்க சும்மா பேரு கூட குறிப்பிட வேணாம். விஜய்க்கு போடுவீங்களா,
ஸ்டாலினுக்கு போடுவீங்களா, எடப்பாடிக்கு போடுவீங்களா கேட்க வேணாம். முதலமைச்சராக யார் வந்தால் நல்லா இருக்கும், உங்கள் ஓட்டு யாருக்குன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அதில் மக்கள் யார் பதில் சொல்ல போகிறான்னு உங்களுக்கே தெரிய போகுது. மக்களிடமிருந்து வரோம், மக்களுக்காக வரோம், மக்களோடு மக்களாக பயணிக்கிறோம். அப்போ எங்களுக்கு மக்களின் அமோக ஆதரவு இருக்குது. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி, எல்லாம் ஒன்று சேர்ந்து வரீங்க. நாங்கள் தனியாக மக்களை நம்பி நாங்கள் வரோம். அப்போ மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கு. ஓகே, 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் அளித்த ஒரு பேட்டியை கோட் பண்ணி பேசுறாரு. அப்ப முதலமைச்சர் வீட்ல இருந்து ஒரு வாக்கு தாவேக்கா உறுதியா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஒரு வாக்கு கிடையாதுங்க. குறைஞ்சது முதலமைச்சருடைய ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன், கூட்டு குடும்பம். எப்படி பார்த்தாலும் ஒரு 100ல இருந்து 200 பேர் இருப்பாங்க. உறுதியா சொல்றேன், 150 ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தில். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு யாருங்க ரொம்ப பிடிக்கும் தமிழ் சினிமாலன்னு கேட்கும்போது எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்போ ஆள் மனசுல இருந்து தான் வரும். நான் விஜய் படம் தான் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது எழுப்பி ஐயா யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா விசில் அப்படின்றவர். அதை தான் தலைவர் சொல்லியிருக்கிறார். விசில் என்ற 3 எழுத்து வெற்றி என்ற 3 எழுத்தாக மாறி 3 மாதத்தில் 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை தொடங்கி இருக்கின்ற கட்சி விஜய் என்கின்ற ஒரு 3 பேர் தமிழ்நாட்டில் சிஎம்மாக மாறதான் போறாரு. 3 மாதம் தான் இருக்கணும் தேர்தலுக்கு, 2 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றுப்பயணம்லாம் எப்போ போக போறீங்க? களப்பணி எப்போ தொடங்க போறீங்க? இல்லை, களப்பணிகளை நாங்கள் வந்து 28 ஆண்டுகளாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ரசிகர் மன்றமாக, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, தேர்தலுக்கான ஒரு களப்பணி தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைஞ்சு. எங்க தேர்தல்னா இப்போ நாங்கள் எல்லாம் ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது யாரும் ஓட்டு போடலையா? மற்ற கட்சிகளுக்கு பிரச்சாரத்துக்கு நம்ம போடலையா? விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் தானே போய் விசில் சின்னத்துக்காக ஓட்டு போடுங்க. மக்கள் கேட்க வேண்டிய அறிவித்த 2 நிமிஷத்துல உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சுங்க. ட்ரெண்டிங்கா விசில் தான். அப்படிதான் நாங்க ஐயா கழுத்து பாருங்க, தாலி செயின் மாதிரி ஐயா போட்டிருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு விசில் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. தேர்தலுக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவர் சுற்றுப்பயணம் செல்வதற்காக அனுமதி கடிதம் விண்ணப்பித்திருக்கிறோம். காவல்துறை முறையான ஒத்துழைப்பு கொடுத்தால் தலைவர் அவர்கள் மிக விரைவில் மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை முன்னெடுப்பார். கழக தோழர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு உண்டான பணிகளை மிக விரைவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்தாலும் 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. பிரச்சாரம் செய்வதற்கு கோடிக்கணக்கான தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. களத்தில் சண்டை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.